தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில உங்களை அன்போடு இந்த ஆன்லைன் வர்ஷிப் சர்வீஸுக்கு வரவேற்கிறோம். திருச்சபையின் மக்களே, எங்களோடு இணைந்து இந்த வேலையிலே கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். அதற்கு ஆரம்பமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். Let us begin our worship by praying unto God to be present in our midst. பரலோகத்தின் தெய்வமே, இந்த காலையிலே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு உம்முடைய பாதத்தை தழுவி முத்தமிட்டு உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். எங்கள் கண்களுக்கு முன்பாக நீர் மட்டுமே இந்த காலையிலே நிறைந்திருக்க எங்கள் கண்களை திறந்தரணும். எங்கள் மனக்கண்களை திறந்தரணும். அப்பா, உமக்கு மகிமை செலுத்த நாங்கள் விரும்புகிறோம். உம்மை துதிக்க விரும்புகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்க விரும்புகிறோம். உம்மை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண வந்திருக்கிறோம். தொழுகையின் நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆட்கொண்டு ஆண்டவரே கர்த்தருக்குரிய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்த பலவீனர்களாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படும். எல்லா மகிமையும் கனத்தையும் முக்கிய செலுத்தி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். Good morning to people who are sitting online, and I hope you're all happy this morning to be in the presence of God. And His mercy is everlasting, and His grace and His love and His faithfulness towards us, it's always everlasting. And this morning we are alive because of Him alone, that Jesus Christ. And today God has provided till today. He's been so faithful and with loving us and providing us all that we needed. And moreover, just we want to worship Him for what He is to us. This morning we sing the song, "The steadfast love of the Lord never ceases. His mercies never come to an end." The steadfast love of the Lord never ceases. His mercies never come to an end. They are new every morning, new every morning. Great is Thy faithfulness, O Lord. Great is Thy great is Thy faithfulness, O Lord. Great is Thy faithfulness. The steadfast love of the Lord never ceases. His mercies never come to an end. They are new every morning,
Jesus, I love you. I love you, Jesus. Thank you, Jesus. ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಕನ್ನಡ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಘನವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವನ ನೀಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವನ ನೀಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡುವೆ, ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡುವೆ, ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವನ ನೀಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ನಿತ್ಯ ಆಶ್ರದಿ ಸಹಿಸಿ ನಡೆಸುವ. ನಿತ್ಯ ಆಶ್ರದಿ ಸಹಿಸಿ ನಡೆಸುವ. ಕರ್ತನೇ ನನ್ನ ಬಲವು, ಎದೆಯು ಎಂದಿಗೂ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವನ ನೀಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಅದ್ಭುತ ಕರ್ತನೇ, ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ ನಾಯಕನೇ. ಅದ್ಭುತ ಕರ್ತನೇ, ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ ನಾಯಕನೇ. ಯುದ್ಧ ಶೂರನೇ, ಜೀವಿಸುವ ರಕ್ಷಕನೇ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವನ ನೀಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವನ ನೀಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. தமிழ்படலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே, ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீர். யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள்
அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. தொடர்ந்து நாம் கண்களை மூடி ஜபத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாம் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பாதப்படியில் உங்களுடைய பிரசனத்தில் இருக்கிறோம் என்றால் நீர் மாத்திரமே காரணம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, நீங்கள் எங்களை போஷித்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து வருகிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை நீங்கள் காப்பாற்ற போகிறீர், எங்களை பலப்படுத்த போகிறீர். உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை காக்க போகிறீர். உடைய ஊழியக்காரர் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் பேச போகிறீர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் சாமி, உம்மை உயர்த்துகிறோம். எல்லா துதி கனமையும் எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எடுக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய ஜபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து இந்த காலை நேரத்தில் சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். ஆண்டவர் அருமையான ஜெபத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததை நம் வாழ்நாள் முழுவதும் இந்த ஜெப குறிப்பை வைத்து தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிப்பது ஆண்டவருக்கு முன்பாக ஏற்ற ஜெபம். அது It is right to pray that the Lord taught us to pray, and it is a prayer that we have to pray all through our lives, and that's the right kind of prayer that we need அந்த to do. மாதிரி தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியின் ஜெபம். It is the example prayer that God has taught us, a role model prayer. அதனால ஒரு சிலர் அந்த ஜெபத்தை வழக்கமாக ஜெபிக்காமல் அது ஒரு சிலருக்கு ஒரு சில கூட்டத்தின் மக்கள் மட்டுமே ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஜெபத்தை ஜெபிக்காமல் இருந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. There are certain people who can just stay as it is and just pray on only special occasions and leave it as it is. அதை கருத்தோடு நீ ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. When you pray that prayer with meaningfully, there is power in அந்த that prayer. ஜெபத்திலே அத்தனை ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. There are a lot of secrets hidden in that prayer. அதனால இந்த ஜெபத்தை குறித்ததான சத்தியங்களை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். We are continuing to listen to the truths about this prayer. அந்த மூன்று ஜெப குறிப்பிலே மூன்று குறிப்புகள். The three main points in that prayer. அந்த ஜெப குறிப்பிலே
மூன்று குறிப்புகள் என்ன? What are the three main points in that prayer? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, Our Father who art in heaven, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஒன்று. hallowed be thy name. That's உம்முடைய first thing. ராஜ்யம் வருவதாக இரண்டு. Second thing is thy kingdom உம்முடைய come. சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக மூன்று. Third one is thy will be done on earth as it is in heaven. அந்த மூன்று குறிப்பும் தேவனை குறித்து அந்த கண்ணோட்டத்தோடு கவனம் செலுத்தி கர்த்தரையே மையப்படுத்தக்கூடிய குறிப்பாக இருக்கிறது. The 3 points denote God and focus only on God alone, and the prayer denotes God alone. பிறகுதான் ஆண்டவர் இந்த பூலோகத்திலே நாம் வாழ்வதற்கு அடுத்த குறிப்பை சொல்கிறார். Then God goes on the next point to say what we need to live on this earth for. எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து அந்த மூணாவது குறிப்பிலே மனிதனுடைய தேவைக்கேற்ப ஜெபமா இருக்கிறபடினாலே அது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். Because it is man's basic need, God taught us to say, give us this day our daily bread. ஆகாரம் எதற்கு தேவை நமக்கு? Why do we need food? நாம் பிழைத்திருக்கும்படி நமக்கு ஆகாரம் தேவை. To stay alive we need food. ஆகாரம் இந்த ஜீவனுக்கும் மிகவும் முக்கியமான அடிப்படை தேவையாக இருக்கிறது. Food is the main basic need for this life. இந்த வாழ்வுக்குரிய பட்டியலிலே முதலிலே உள்ளது ஆகாரம்தான். The first on the list for this life is food. நாம் வாழும்படியாக ஆகாரத்தை சாப்பிடுகிறோம். We eat food that we should live. நாம் பிழைத்திருக்கும்படியாக நமக்கு ஆகாரம் தேவை. We need to eat food to stay alive. அதனால நாம் பிழைத்திருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக நாம் ஆகாரத்தை உட்கொண்டால் மட்டுமே நாம் பிழைத்திருக்க முடியும் இந்த சரீரத்திலே, இந்த பூலோக வாழ்விலே. Only if you have a food you can stay alive on this earth in your body. அதனால ஆகாரம் மிகவும் முக்கியமானது. Food is very important. இந்த ஆகாரத்திற்காக தான் மனிதன் இவ்வளவு கஷ்டப்படுகிறான். Man is struggling so much for this food. அந்த ஆகாரத்தை சம்பாதிக்க, To earn that food, அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள, to receive that food. அந்த அவசியமான தேவையான ஆகாரத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது, நம்முடைய தேவையாக இருக்கிறது. It is our responsibility and our need to look unto God with the most basic need, our food. ஆனால் சிலர் பார்க்கும்போது When we look at some others, நாம் வாழும்படியாக தான் ஆகாரம் சாப்பிடணும். we have to eat food that we should live. ஆனால் சிலர் சாப்பிடுவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Some live to eat. அது தப்பு. ஓகே, சாப்பிடுவதற்காக நாம் வாழ்ந்து கொண்டில்லை. அப்படி என்றால் என்ன? அவங்க வாழ்க்கையே சாப்பாடு அது தப்பு. வாழ்வதற்காக தான் நாம் சாப்பிட வேண்டும். Some live to eat food. That's not the way of life. We have to eat to live. நம் ஆகாரத்தை எவ்வாறு கேட்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுத்தார். God taught us how to ask Him for our food. அதுல பாருங்க, சில உண்மைகளை நாம் பார்க்க போறோம். You're going to see some truths written in that. ஒரே ஒரு அந்த ஜெப குறிப்பில், ஆகாரத்தை குறித்ததான இந்த ஜெப குறிப்பில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. About the food, there are a lot of hidden truths in that one prayer line. வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. என்ன அழகாக ஆண்டவர் இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். So beautifully God has taught us this prayer. முதலாவதாக அதுல ஒரு குறிப்பு உண்டு, எங்களுக்கு. The first point is for us. எனக்கு என்று சொல்லவில்லை. It doesn't say for me. ஆண்டவர் எப்படி சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார்? How has God taught us to say that? சுயநலம் இல்லாத வேண்டுதல். It's a prayer request without selfishness. என்னுடைய வட்டத்தில், In my circle, என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கும் the others who are surrounded ஆகாரம் around me, தாரும் என்று give them ஜெபிப்பது the food. தெய்வத்திற்கு முன்பாக ஏற்றதாக இருக்கிறது. It is right to pray for food for me, for us and others around me. அதனால நம்ம இப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம்? How should we pray when we pray to God? ஆண்டவரே, எனக்கு மட்டுமல்ல, God, not only for me. என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கும் நீர் ஆகாரத்தை தாரும் என்று ஜெபிக்கிறோம். We pray that God give to others who are surrounding me also their food. இன்னொரு குறிப்பு அதுல, There's another point in that. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us the needed food this day. வேண்டிய ஆகாரம், அதுல குறிப்பு கவனம் பாருங்க. வேண்டிய தேவையான ஆகாரத்திற்கு ஜெபிக்க வேண்டும். We need to pray for the food that we need. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம குறிப்பாக ஜெபிப்பது, ஆண்டவரிடத்துல கேட்பது ரொம்ப நல்லது. It is good to ask God specifically. அதனால அந்த வேண்டிய ஆகாரம், தேவையான ஆகாரத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். The food that we need every day. வேண்டிய ஆகாரம் நம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. It is different for each of us. The ஒரு food that we need. குடும்பத்திலேயே வித்தியாசமானது.
It is different for in a family அந்த itself. பேலன்ஸ் டயட்டை கொடுக்கக்கூடியது தான் அந்த வீட்டின் தாய். The one who gives the balanced diet is the mother of the ஆனால் house. அந்த வீட்டில் உள்ள மக்களுடைய குறைபாடுகளை எல்லாம் அறிந்து அதற்கு வேண்டிய ஆகாரத்தை சமைத்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவள் தான் அந்த வீட்டின் தாய். The mother knows the needs of each and everyone in the family of the food, and she is the one who is blessed to provide that food. வேண்டிய ஆகாரம் நம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது என்று சொன்னேன். I told you the food that we need is different for each of us. ஏன் எப்படி என்று பார்க்கும்போது How when we see நம் உடலின் தேவைக்கு ஏற்ப ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். God has to give us the food that our body needs. நம்ம ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான உடல் அமைப்பு உண்டு. All of us have different kind of body structures. நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த உடலை குறித்து அந்த உடல் இயக்கத்திலே வித்தியாசம் உண்டு. There is a difference in the bodily functions of each of us. அதனாலே அந்த உடலுக்கு ஏற்ற ஆகாரத்தை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். We have to ask God to give me the food that my body needs. நம்முடைய பலத்திற்கும் பலவீனத்திற்கும் வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். We have to ask God for the food of our strength and according to our weakness. பாருங்க, அப்ப பலமாய் இருக்கும்போது நமக்கு அதற்குரிய ஆகாரம் தேவை, அதை மெயின்டைன் பண்ண. We need a food that is for our strength. We need a food according to our. சரீரம் பலவீனமாய் இருக்கும்போது அதுக்குரிய ஆகாரத்தையும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம். Even when we are weak, we need food according to அதான் our body. வேண்டிய ஆகாரத்தை தாரும். Give us the food that we need. நம் வயசுக்கு ஏற்ற ஆகாரம். The food according to our age. ஆரம்ப நாட்களிலே பாஸ்டர்மா எனக்கு எப்படி அந்த தட்டு நிறைய சாதத்தை கொடுக்கணுமோ அப்படி கொடுக்க வராங்க. இப்போ கூட அந்த கை குறைய மாட்டேங்குது. Pastor Ma is giving me the food that she gave me in the initial days, a whole full plate of food. ஒவ்வொரு முறையும் கொடுக்கும்போது நான் எடுத்து தள்ளிட்டு சாப்பிட வேண்டியதா இருக்கு. She still continues to give me like that, and each time she gives me I have to remove a part of the food. அதனால அது என்னுடைய வயசுக்கு ஏற்ற ஆகாரத்தை ஆண்டவர் எனக்கு தந்தால் போதும். If God gives me the food according to my age, that's more than enough. அதனால அதுக்கு வயசுக்கு ஏற்ற ஆகாரம் நமக்கு தேவை. We need a food according to our பிறகு age. நாம் செய்யும் வேலைக்கு ஏற்ற ஆகாரம் நமக்கு தேவை. We also need food according to the work that we do. அந்த யார் கொஞ்சம் நிறைய ஆகாரத்தை சத்துள்ள உணவு கொஞ்சம் சத்தும் கொஞ்சம் அதனுடைய குவான்டிட்டியும் அதிகமா சாப்பிடக்கூடியவங்க யாரா இருக்கணும்? Who should be eating food more nutritious and more in quantity? சரீரத்திலே உழைக்கிறவர்கள். Those who are laboring in their body. சரீர உழைக்கிறவர்கள் கொஞ்சம் ஆகாரத்தை அதிகமா தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. Those who are laboring their body have to eat more food. நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு வேலை செய்யறவர்களுக்கு அவ்வளவு ஆகாரம் அவ்வளவு அதனுடைய குவான்டிட்டி அவ்வளவு தேவையில்லை. Those who are sitting in a chair and working, they don't need much. அப்போ நாம் செய்யும் வேலைக்கு ஏற்ற ஆகாரத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். We have to ask God for the food that we would according to our work. பிறகு நாம் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற ஆகாரம் பெற்றுக்கொள்ள To receive the food according to our health, தேவனை சார்ந்து ஜெபிப்பது. we have to rely on God and pray. ஓகே, அப்போ இந்த அத்தியாவசிய தேவைகளுக்காக For our utter needs, ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம். we have to rely on God. அதனால்தான் பிறகு அதுல ஒரு மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் In the Matthew's Gospel, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே சில வித்தியாசங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். we can see some differences in the Lord's Prayer in the Matthew's Gospel and Luke's Gospel. அதனால அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது எதை ஒரு ஆவியானவர் அவர்களுக்கு எதை எழுத சொன்னாரோ அதை எழுதியிருக்கிறார். Whatever the Holy Spirit of God taught them to write, they have written that when recording. லூக்கா எழுதும்போது அதை இவ்வாறாக எழுதுகிறார். When Luke writes, he writes it like this. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று மத்தேயுல வாசிக்கிறோம். We read in Matthew that give us this day our daily bread. ஆனா லூக்கா எழுதும்போது இவ்வாறாக எழுதியிருக்கிறார். Luke writes like this. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும். Give us our bread day by day. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை கொடுக்க ஆண்டவரை சார்ந்து பெற்றுக்கொண்டு சாப்பிடுகிறவர்களாக இருக்கிறோம். வித்தியாசமான தேவைகள் இருக்கக்கூடிய மக்களாகிய நாம். We who have different kinds of needs, we rely on God every day for our food needs. தினந்தோறும் Every day. நம் அவசிய தேவைகளுக்காக தேவனையே சார்ந்து வாழ வேண்டும். It is important to rely on God and live alone for all our needs. அதை ஆண்டவர் விரும்புகிறார். God loves that. ஆண்டவரையே சார்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்வது. Children of God rely on Him and live. இந்த பாடத்தை This lesson, தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், the Israelites who were chosen,
கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தங்கள் கானானை நோக்கி போகும் வனாந்தர பிரயாணத்திலே when God wanted them to learn this lesson when they were traveling towards the Canaan in the wilderness. எகிப்திலிருந்து கானான் தேசத்தின் பிரயாணத்தின் போது When they were going from Egypt to the land of Canaan, இந்த அரிய பாடத்தை தன்னுடைய மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். He taught them this precious lesson. எத்தனை ஆண்டுகள் கற்றுக் கொடுத்தார் தெரியுங்களா? How many years did He teach them this lesson? 40 ஆண்டுகள் தினமும் கற்றுக் கொடுத்தார். 40 years every day He ஒரு taught them this குறிப்பிட்ட lesson. பாடத்தை தினமும் இஸ்ரவேல் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். This one lesson He wanted the Israelites to learn every day. 40 ஆண்டுகள் அந்த மக்கள் கற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரை சார்ந்திருக்க. For 40 years they learned to rely on God. அந்த வானத்து மன்னாவினால் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் போஷித்தார். God provided the Israelites the heavenly manna. அதை வாசிப்போமா? Can we read that? யாத்ராகமம் புத்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலே Exodus chapter 16 verse 4. பாருங்க, என்னோட கூட நீங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, Then the Lord said to Moses, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். Behold, I will rain bread from heaven for you. ஆண்டவர் அப்பத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். God gives us the அது bread. எங்கிருந்து கொடுத்தாலும் இங்க வந்து வானத்திலிருந்து கொடுக்கிறார். Here He is giving them from heaven. ஜனங்கள் போய் And the people shall go ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். and gather a certain quota every day. பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவர்கள் போய் தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று அவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். They had to go every day and gather the quota of food that they needed. அது அங்கே வானத்திலிருந்து ஏராளமாய் கொட்டுகிறது. ஆனால் அவர்களுக்கு ஏற்ற வேண்டிய ஆகாரத்தை தான் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். There is so much being provided from heaven, but they have to take that which they need alone. அவங்க 2 நாளைக்குரிய ஆகாரத்தை எடுக்க ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. God allowed them to take the food for 2 days. ஒரு வாரத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை முதல்ல எடுத்து வச்சுங்கன்னு சொல்ல ஆண்டவர். God didn't say take the food for 1 week and keep it. ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய ஆகாரத்தை தான் அவர்கள் எடுத்து வைத்துக் கொள்ள முடியும். They had to keep the food for that day. ஒரு வாரத்திற்கோ, ஒரு வாரத்திற்கோ, for a week, ஒரு மாதத்திற்கோ, or for a month, வேண்டிய ஆகாரம் கொடுக்கவில்லை. the needed food was not given to them. அனுதினமும் தேவனை நோக்கி Each and every day looking at God, ஆகாரத்தை தினமும் பெற்றுக்கொண்டு புசித்தார்கள். they received from God and they ate it. என்ன அருமையான ஒரு அனுபவம் இல்லைங்களா? தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி அத்தியாவசிய தேவைகளை பெற்றுக்கொண்டு வாழ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். What a blessed experience it is to look unto God and receive our each and everyday needs, and God has chosen us for that. உங்களுக்கு இப்ப நான் இந்த பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் போது உங்களுக்குள்ள மனதில் ஏராளமான கேள்விகள் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கும், எனக்கு தெரியும். I know there will be a lot of questions behind your heads as I preach this இந்த message. பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு முடித்த பிறகு அதற்கெல்லாம் விடை உங்களுக்கு கிடைத்துவிடும். Once you finish listening to this message, you will get the answers for all your அனுதினமும் தேவனை நோக்கி ஆகாரத்திற்காக தினமும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சார்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். Every day we have to look unto God, rely on Him, and get our food from Him. அவர்கள் அனுதினமும் தேவனை நோக்கி ஆகாரத்தை தினமும் பெற்றுக்கொண்டு புசித்தார்கள். They looked unto God and received their food every day from God, and they ate it. வருடத்துக்கு வேண்டிய ஆகாரம் இன்று தாரும் என்று ஜெபிக்கவும் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. God will teach us to ask for food for a year. He never taught us, isn't it? நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்க அன்றன்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருந்தா அன்று கற்றுக் கொடுக்க. He taught us to say, give us this day our daily bread. அனுதினமும் நாம் புசிக்க வேண்டிய ஆகாரத்தை, the food that we need to eat every day, புசிக்க தேவனை சார்ந்திருக்க ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். He taught us to rely on Him, that we need everyday food from Him alone. பாருங்க, அது மறுபடியும் அந்த emphasis அதுல ஒரு முக்கியமான உண்மைகள் அடங்கி இருக்கிறது. There are real truths hidden in அனுதினமும் புசிக்க வேண்டிய ஆகாரத்தை, the food that we need to eat every day, புசிக்க தேவனை சார்ந்திருக்க ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். He taught us that we should eat that and we should rely on Him alone. ஒருவேளை Maybe ஒரு வருடத்திற்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு ஒரு வருடத்திற்கு if we gather food for a year and keep it, எனக்கு எந்த கவலையும் இல்லை I have no worries, என்று தேவனை மறந்து you forget God, கர்வத்தோடு இருப்போமானால் if you live with arrogancy, என்ன செய்வார் ஆண்டவர்? அப்போ you know what God இது will யாருக்கு do? நடக்கும்? For whom will it happen? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இது செய்வார். He will do this for His children. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? What does God do then? சில நோய்களை
அனுமதிப்பாரானால், if He allows certain diseases. ஒரு வருடத்திற்கு வேண்டிய ஆகாரம் இருக்கு, எனக்கு எந்த கவலையும் இல்லை. I have food for a year, so I need not worry நான் about ஆண்டவரை anything. நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. I need not look unto God. ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. I don't have to rely on God. எனக்கு ஒரு வருடத்துக்குரிய ஆகாரம் இருக்கிறது. I have food for a year. ஆண்டவரை மறந்து அந்த கர்வத்தோடு இருப்போமானால், If you forget God and live with arrogancy, ஆகாரத்தை புசிக்காதபடிக்கு உங்களுக்கு நீங்கள் வழக்கமாக புசிக்கிற ஆகாரத்தை புசிக்காதபடிக்கு, that you may not eat the regular food that you may not eat, டாக்டர் தடையை கொண்டு வந்து விடுவார். doctor will give a barrier. ஓகே, நீ ஆகாரத்தை சாப்பிடாமல் You without eating your food, அந்த ஒரு வருடத்துக்குரிய ஆகாரத்தை சும்மா பார்த்து கொண்டு தான் இருக்கணும். you have to keep looking at the 1 year food that you stored. இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? Shall we read one verse? உபாகம புஸ்தகம் Deuteronomy 8வது அதிகாரம் chapter 8 16 இருந்து 17வது வசனம். 16 to 17. நான் வாசிக்கிறேன், தயவு செய்து கவனமாய் கேளுங்க. As I read, please listen carefully. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், உன்னை போஷிக்கிறவரை மறவாமலும். என்ன கீழே பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப 17வது வசனம், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து என்று வேதவசனம் நம்மை எச்சரிக்கிறது. Who fed you in the wilderness with manna which your fathers did not know, that he might humble you and he might test you to do you good in the end. Then you say in your heart, my power and the might of my hand have gained me this wealth. நான் சாமர்த்தியத்தோடு சம்பாதித்து வைத்திருக்கேன். I have earned this food with my might and power. எனக்கு ஆண்டவர் தேவையில்லை. I don't need God. என்னுடைய சாமர்த்தியம், என் கையின் பலன். It is all about me and the strength of my hands. அப்படி சொல்லுவா, என் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்றார். Do not say that in your heart. God is asking you to be cautious. பிறகு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு இந்த உவமையிலே, Then God tells a parable here. இயேசுவானவரே ஒரு உவமையை சொன்னார். God, Jesus himself told a parable here. இந்த உவமை ஐஸ்வர்யவானாய் இருப்பது, ஐஸ்வர்யவானுக்குரிய உவமை. It is a parable for the rich man. ஆனால் இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியத்திற்கும் அது ஏற்றதா இருக்கிறது என்னாலே பார்க்க முடிகிறது. I could see that it was relating to our today's message. அதை வாசிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். When I read that, you will be able to understand. பாருங்க, 16வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 16 இருந்து 21. Luke Gospel chapter 12 verses 16 to 21. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். Then he told them a certain parable. ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. The ground of a certain rich man yielded plentifully. அப்பொழுது நான் என்ன செய்வேன்? And then he thought within him, என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. I have no room to save up my நான் grain. ஒன்று செய்வேன், I will do one thing. என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி I'll put down my barns and build எனக்கு greater. விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, I will store all my crops and my goods. பாருங்க என்ன சொல்றாரு அவரு, பின்பு ஆத்துமாவே And then I'll take my soul. உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. Soul, you have many goods laid up for many நீ years. இளைப்பாரி Take your ease, புசித்து குடித்து eat, drink, பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். and be merry, and I will say to my soul. And he thought like this, and he said to himself. சில சமயத்துல நம்ம வெளியே சொல்ல மாட்டோம், வாயில உள்ளத்துல அந்த கர்வமும் அந்த பெருமையும் ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும். Sometimes we may not speak it through our mouth, but it will be in our heart, that arrogancy and that attitude. அதனால அப்ப என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? Then what does God say? தேவனோ அவனை நோக்கி, But God said to him, மதிகேடனே, fool, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். this night your soul will be required of you. அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். Then whose will be those things be which you have provided? ஏற்பட்ட ஒரு கர்வத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூலோகத்துல வாழ முடியாது.
Children of God cannot live on this earth with such kind of arrogance. ஆண்டவரை நாம் சார்ந்துதான் வாழ வேண்டும். We should rely on God and live. நாம் நமக்கிட்ட இருக்கிற ஆகாரத்தை கூட நாம் புசிப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்கும் போது தான் நாம் புசிக்க முடியும். We can only eat the food that God has provided only when God allows us. இல்லைன்னா நமக்கு ஆகாரத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் அநேக ஐஸ்வர்யவான்கள். Many rich people can only keep looking at the food. புசிக்க முடியாது. They cannot eat that food. ஓகே, பிறகு இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். Another verse. நீதிமொழிகள் புஸ்தகம் 30வது அதிகாரம். Proverbs chapter 30. 7-9 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 7 to 9. பாருங்க, அதுல நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு சில உண்மைகளை சொல்லுகிறார். God states some truths in that. ஞானி ஒரு சில உண்மைகளை நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே. A wise man is telling certain truths here. பாருங்க என்ன வாசிக்கும். What do we read here? 7வது வசனம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 7வது வசனம். Proverbs 30 verse 7 to 9. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். 2 things. 2 வேண்டுதல். Just 2 requests. என்னென்ன? What are those? நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறக்காமல் தாரும். Deprive me not before I die. சாகும் வரைக்குமாக இந்த 2 மணி எனக்கு தாரும் சாமி. God, please grant me these 2 requests before until மாயையையும் பொய் வசனத்தையும் எனக்கு தூரப்படுத்தும். remove falsehood and lies far from me. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். Remove falsehood and lies far from me. தப்பறையான காரியங்களுக்கும் பொய் வசனிப்புக்கும் என்னை தூரப்படுத்தும் ஆண்டவரே. He is requesting God to keep him away from falsehood and lies. அடுத்தது என்ன இரண்டாவது குறிப்பு என்ன? What second point here? தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. Give me neither poverty nor riches. ஒரு ஞானி சொல்ற. A very wise man is telling this. அன்றைக்கு மக்கள் அநேகர் இன்றைக்கு தப்பறையான சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? Today's people telling a lot of falsehood news. தேவையில்லாத ஐஸ்வரியத்தின் மீது கண்ணை வைத்துக் கொண்டு ஐஸ்வர்யம் சேரும் போது அது ஆண்டவர் வந்து எனக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி ஐஸ்வர்யத்தின் மேலே கண்ணை வைத்துக் கொண்டு ஐஸ்வர்யத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். There are people who are only focused on gathering wealth and say God has provided the wealth. ஆனா இங்கே ஞானி அழகாக சொல்கிறார். But a wise man says so beautifully here. எனக்கு தரித்திரத்தையும் கொடாதீர். Give me neither poverty ஐஸ்வரியத்தையும் கொடாதீர். nor riches. ஏன் அப்படி ஜெபம் பண்றாரு? Why is he praying like that? 9வது வசனத்துல வாசிக்கிறோம். When we read in verse 9, நான் பரிபூர்ணம் அடைகிறதினாலே lest I be full மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் and deny and say who is the Lord, தரித்திரப்படுகிறதினாலே or lest I be poor திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் and steal and profane the name of my God. என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். Feed me with the food allotted to me. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய பாவனையும் இந்த மதிப்பு இருக்கணும். ஆண்டவரே என் படியை அளந்து எனக்கு தாரும். Children of God should have this kind of attitude and meaning. என் சரீரத்துக்கு வேண்டிய தேவையான ஆகாரத்தை கொடுத்தால் போதும் சாமி. God, give me the food that my body needs and அதுக்கு மிஞ்சி கொடுத்தாலும் நான் கெட்டு போயிடுவேன். If you give more than that, I may be spoiled. அதுக்கு மிஞ்சி நான் சாப்பிட்டாலும் நோயாளியாய் மாறி விடுவேன். If I eat beyond that, I may become a very diseased நான் person. குறைவாய் இந்த சரீரத்துக்கு குறைவுபட்டாலும் நலிந்து மெலிந்து நோயாளியாய் மாறி விடுவேன். Even if I get less of food, I may become thin and weak in mind. படியை அளந்து தாரும். Lord, give me the food allotted to me. ஆகாரத்தை இன்று தாரும் என்று ஜெபிக்கும்போது, when we say Lord, give us this day our daily bread, அதற்கு பின்னாக தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள் உண்டு. there are a lot of God's goodness behind that comes along with that. பாருங்க, அதனால இதுல ஒரு சத்தியம், இதுலயும் ஒரு சத்தியம் பின்னடங்கி இருக்கிறது. There is a truth even hidden behind this. ஆகாரத்தை இன்று தாரும். Give us our daily bread this day. என்று ஜெபிக்கும்போது, when you pray like that, அதற்கு பின்னாக தேவனிடத்தில் வரக்கூடிய நன்மைகள் உண்டு. there are God's goodness that come along with that behind it. நம்பர் 1. First point, number 1. ஆகாரத்தை கொடுக்கிறார். God is giving us the food. நீ சாப்பிடணும்னா எப்படி இருக்கணும்? நீ if you have to eat that food, how should you be?
என்ன இருக்கணும், என்ன உனக்குள்ள இருந்தா நீ சாப்பிட முடியும்? What has to be in you that you should eat that food? ஜீவன் இருக்கணும். You should be alive. நீரே இல்லைன்னா நீ எங்க சாப்பிடுறது? If you are not alive, how will you eat that அப்போ food? ஆகாரத்துக்கு பின்னாக, அதுக்கு நம்ம கேட்பதற்கு பின்னாக ஒரு உண்மை என்ன? ஆகாரத்தை புசிக்க ஜீவனோடு இருக்க வேண்டும். To eat that food, behind that we need to be alive to eat that food. இரண்டாவது, Second point, ஆகாரத்தை சம்பாதிக்க to earn our food, ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். we should be healthy. நீ உனக்கிட்ட ஆரோக்கியம் இல்லைன்னா நீ அவன் ஆகாரத்தை சம்பாதிக்க முடியாது. If you're not healthy, you cannot earn your food. இந்த ஆகாரம் பின்னால எத்தனை உண்மைகள் இருக்கிறது. There are a lot of truth behind this food. இந்த பொறுப்பை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God expects us to fulfill this responsibility. ஆண்டவருடைய நியமம் என்ன? What is God's principle behind this? நாம் 6 நாளும் வேலை செய்து We have to work all 6 days. நாம் ஆகாரத்தை சம்பாதிக்க வேண்டும். We have to earn our food. அது ஆண்டவருடைய நியமம். It is God's principle. நாம் நம்ம ஆகாரத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். We have to earn our food. பாருங்க, அதை எங்க நாம் வாசிக்கிறோம்? Where do we read that? வேதவசனம் அதுக்கு என்ன சொல்லுகிறது? What does God's scripture say 2 about it? தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 10வது வசனம். 2 Thessalonians chapter 3 verse 10. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்திலே இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்று பவுலானவர் சொல்லுகிறார். For when we were with you, we commanded you this: if anyone will not work, neither shall he eat. That's what Paul the apostle says about it. வேலை செய்யவில்லை என்றால் சாப்பிடாது. If you do not work, don't eat. பாருங்க, அப்போ அப்படி என்றால் வேலை செய்ய மனதில்லாதிருக்கிறவர்கள் சாப்பிடக்கூடாது என்றார். If anyone will not work, God's word says he shall not eat. அதனால வேலை செய்து நம்முடைய ஆகாரத்தை நாம் சம்பாதித்து நாம் சாப்பிட வேண்டும். We have to work and we have to earn our food and eat. அது அப்படி சாப்பிடுற ஆகாரம் தான் இந்த உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம் வாழ்விலே பார்க்க முடியும். Only when we do it like that, body will be healthy and can see God's நம்முடைய ஆகாரத்தை இலவசமா வேற யாரும் நம்ம கொடுக்க கூடாது. Our food should not be given by anyone free of cost. ஆனா நம்மளுக்கு எப்பவாவது ஒரு முறை பார்ட்டி கொடுக்கலாம். They may give us a party sometime. அன்பளிப்பா நமக்கு எப்பவாவது ஒரு முறை நாமும் கொடுப்போம், அவங்களும் கட்டியும் வாங்குவோம், அது பரவாயில்ல. As a gift, we may give them or ஆனால் நம்முடைய அனுதின ஆகாரத்தை வேற யாரிடத்திலும் இலவசமாக நம்ம சாப்பிடக்கூடாது. We should not eat our everyday food free of cost with anyone from anyone. இது ரொம்ப முக்கியமானது. இது தேவ வார்த்தையினுடைய முறை. அது This is God's way and God's word. உன் ஆகாரத்தை நீதான் சம்பாதித்து சாப்பிட வேண்டும். You have to earn your food and you have to eat. இன்னொரு இடத்திலிருந்து இலவசமாய் நாம் ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. We should not eat our food free of cost from someone else. ஓகே, இது நம்ம இந்திய மக்களுக்கு இது தலையில கொஞ்சம் போறது கஷ்டம். It is difficult for our Indian people to get into our heads. எனக்கு நன்றாக மேலை நாடுகளிலே நான் பார்த்திருக்கேன். I've seen in foreign countries. நண்பர்கள் ஒன்றாக போவார்கள். Friends go all together once. அந்த சாப்பாடு சமயத்துல அவங்களுக்கு பசி எடுத்ததுன்னா, when they are hungry during that food மிகவும் time, நெருங்கிய நண்பர்கள் தான், very close friends, ஆனா 2 பேரும் ஹோட்டல் போவாங்க. they go to the hotel, both of them. அந்த நண்பன் இந்த நண்பனை சாப்பாடு சாப்பிட கொடுக்க மாட்டாரு. This friend will not ask the other friend, you eat. அந்த நண்பன் அவரை பார்த்து நான் வாங்கி தரேன்னு கொடுக்க மாட்டாரு. That other friend will not ask this friend, I will get you the food. அவங்களுக்கு என்ன, நீ எனக்கு என்னத்துக்கு வாங்கி தர, என்ன ஆகாரத்தை நான் சாப்பிட்டு கொள்கிறேன், அவர் வாங்கி சாப்பிடுவார், இவரும் வாங்கி சாப்பிடுவார் ஹோட்டல். Why do you have to buy for me? I buy my food and I will eat. நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும், என்கிட்ட இருக்க. Why do you have to buy for me? I have. அதனால பாருங்க, அந்த ஒரு பிரின்சிபல். அது இன்னொருத்தர் இடத்துல நம்ம இலவசமாய் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. We don't have the need to eat free of cost from anyone. பிறகு இன்னொரு வசனத்தை வாசிப்போம். Another verse we shall read. அன்பளிப்பாய் எப்பாவது கொடுப்பது பார்ட்டி போது தப்பில்லை. To give us a gift as a party, நமக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியும் சம்பவம் காரணம் இல்லாமல் நமக்கு இன்னொரு இடத்துல எதற்காக நாம் இலவசமாய் ஆகாரத்தை சாப்பிட வேண்டும்? Why should we eat free of cost food from somebody or any kind of program? பாருங்க, இங்க வாசிக்கிறோம். Shall we read here? எபேசியருக்கு எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம். Ephesians chapter 4 verses 23. 28. 28வது வசனம். 28. திருடுகிறவன் இனி திருடாமல், let him who stole steal no longer, குறிச்சல் உணவுக்கு கொடுக்கத்தக்கதாக, but rather let him live, தனக்கு உண்டாயிருக்கும்படி
To labor working with his hands. தன் கைகளிலே நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். What is good that he may have something to give who has need. Okay, read it first. You read it first. Let him who stole steal no longer, but rather let him labor, working with his hands, what is good, that he may have something to give him who has need. இங்கே ஏராளமான குறிப்புகள், அருமையான குறிப்புகள் இருக்கிறது. There are a lot of important points here. தெரியாம இன்னொருத்தர் பொருளை எடுத்துக்கொள்ளும்போது திருடு. To take somebody else's things without knowing is stealing. இன்னொரு ஜென்ட்லா திருடுறது எப்படி தெரியுங்களா? Another way of gently stealing, you know what? அவங்களுக்கு தெரிஞ்சே You know, they know நியாயமாய் உனக்கு கிடைக்காதது நியாயமாய் கிடைக்க கூடாத பொருளை that which you don't deserve righteously. அவளை ஏமாற்றி அவளிடத்தில் சாப்பிட்டு விடுவது. You cheat them and you take it away from them. இல்லது அவளிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வது. You take it away from them. ஏமாற்றி. You cheat them. நயவஞ்சகமாக. You do it very tricky. அதுவும் திருடு தான். அது indirect stealing. It's indirect stealing. இது ஒண்ணு தெரியாம எடுத்துக்கொள்வது. The first thing is to take it without இன்னொன்று knowing. அவர்களுக்கே தெரியாது நீ அவர்களிடத்துல எடுத்துக்கொண்டு அவர்களிடத்துல சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய் என்று. The other thing is they themselves do not know that you are eating from them. அதுவும் திருடுதான். That is also stealing. திருடுகிறவன் இனி திருடாமல் The one who is stealing shall steal குறைச்சல் no more, உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக to give him who has need, தனக்கு உண்டாயிருக்கும்படி but rather let him தன் labor, கைகளினாலே நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். working with his hands what is good. அப்போ உன்னுடைய கரங்களிலே உன் கைகளிலே உன் உடலை வேலை செய்து பிரயாசப்பட்டு உன் ஆகாரத்தை நீ சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். You have to earn your food by working with your hands and do your bodily efforts. பாருங்க, அதுல ஒரு குறிப்புண்டு. There is an important point in that. வேலை செய்து சம்பாதித்துக் கொள்ளுன்னு சொல்ல ஆண்டவருடைய வார்த்தை. God's word doesn't say work and earn your food. நலமான வேலைன்னு சொல்ல அதை கூட்டி எல்லாம் பண்ணலாம். He's also added what that is good. ஒரு மாஃபியா கேங் ஒன்று ஹயர் பண்ணலாம். A mafia gang can hire you. நான் வேலை சம்பாதிக்கதானே ஆண்டவர் சொன்னாரு. God told me to earn. நான் மாஃபியா கேங்ல கீழே இருந்து I will be அவன் சொல்றதெல்லாம் செய்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வரேன்னா முடியுமா? I will do all that they say and get my salary. Is it possible? எத்தனை தப்பான வேலைகள் எல்லாம் இருக்கு பூலோகத்துல. There are a lot of bad jobs in this world. அநியாய வட்டிகளை பறித்து தின்னக்கூடிய மக்கள். Those who people who get unwanted interest. அவங்க கீழே வேலை செய்து மக்களை பயமுறுத்தி அவருடைய செல்வத்தை எல்லாம் பறித்து கொள்ளக்கூடிய வேலைகளும் உண்டு. There are people who can grab people's riches and cheat them and get it away. அப்ப அதனால அவங்க கீழே வேலை செய்யறது நலமான வேலையா? Is it good to work under them and say it's a good job? அதனால மற்றவங்களுக்கு உபயோகமான சமுதாயத்திற்கு உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் நலமான வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். God is like that you should do a job that is good for you and for society and all around you. எந்த வேலை இதுல சின்ன வேலை பெரிய வேலை கேவலமான வேலை எல்லாம் கிடையாது. There is nothing called small job, big job, very least job. அதான் நம்முடைய மேலைய நாடுகளில் சொல்லக்கூடிய அந்த பதம். It's a phrase in the foreign countries. Dignity of labor. Dignity of labor. ஒவ்வொரு வேலைக்கும் நலமான வேலைக்கு அதுக்குரிய கனம் மரியாதை உண்டு. For each and every job there is a honor and dignity for it. நீ போய் பெருக்கி சுத்தம் செய்து if you go and sweep and clean, அதுல வரக்கூடிய சம்பளத்தை நீ சாப்பிடுவாயா நலமான வேலை. if you go get that food and if you eat அதனால எந்த வேலையும் கேவலம் கிடையாது. No job is least. தப்பான வேலைகள் தான் பிறரை பாதிக்கக்கூடிய வேலைகள் தான் தப்பான வேலை. That which bothers others is a very bad. நன்மையை கொண்டு வரக்கூடிய வேலை எல்லாமே நலமான வேலை. That which brings goodness, all of it is good job. நலமான வேலைகளை செய்து நீ சாப்பிடு என்று சொல்லுகிறார். God is telling you to eat that job which is good and eat of it. தகுதிக்கு கீழே கூட நீ போய் வேலை செய்யணும். You can go below your standards and work. நலமான வேலையை செய். A good job. ஓகே, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, my dear beloved children, அதனால இது நம்ம மேல் இருக்கக்கூடிய பொறுப்பு. This is the responsibility upon us. பிறகு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். Then God tells another one. பாருங்க 31வது நீதிமொழிகள் 31 Proverbs chapter 31 27வது வசனத்தை வாசிக்கும்போது verse 27. எப்பேற்பட்ட ஆகாரத்தை நாம் புசிக்க கூடாது என்று சொல்லுகிறது.
It tells us what kind of food we should not eat. இங்கே ஸ்திரீகளை பற்றி சொல்லுகிறது. ஸ்திரீயானவர்களுக்காக சொல்லப்படக்கூடிய அவள்னு போட்டிருக்கிறது. It is spoken for the women here. It says she. இது ஆண்களுக்கும் உரிய சத்தியம்தான். It is the truth for even the men also. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் And does not eat the bread of idleness. ஒரு சில ஸ்திரீகள் என்ன பண்றாங்க? Some women, you know what they do. காலையில பாவம் வீட்டுக்காரர் வீட்டை விட்டு போவார். The man of the house leaves the house and goes. மாடாட்டம் உழைச்சிட்டு காலையில சாயங்காலம் வருவார். He comes back in the evening after working like a cow. காலையில இருந்து From morning, சாம உட்கார்ந்துருப்பாங்க. they'll be sitting all alone silently, வெறும் சாப்பிட்டுன்னு only eating. என்ன ஒண்ணு நாங்க எந்த வேலையும் நடந்திருக்காது வீட்டுக்குள்ள. There would have not happened any work inside the house. அப்போ அப்பேற்பட்ட ஸ்திரீயை பார்த்து தான் அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டாள். God looks at that kind of woman and says, she does not eat the bread of idleness. அப்படிப்பட்ட ஸ்திரீகள் இருப்பார்களான அவள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். If there are women like that, you have to repent. நீங்கள் வீட்டு வேலையே வெளித்து வேலையை விட ஜாஸ்தி என்ன கேட்டீங்கன்னா, If you ask me, there is more housework than outside work. அவ்வளவு வேலை இருக்கு வீட்டுக்குள்ள. There are lots of work inside the house. வீட்டு வேலைக்கு வீட்டுக்குள்ள செய்கிற வேலைக்கு முடிவே இல்லை. There is no end to the work inside the house. இவ்வளவு வேலை நீங்களே யோசிக்க பெண்களாகி நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. You women think about it. எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்குள்ளவே. How much of work is அந்த there வேலையை inside that செய்தாலே house? போதும். If you do that work alone, it's enough. அது நீ சோம்பலா இல்லாமல் இருப்பதற்குரியது. It is that which not keep you idle. பிள்ளைகளே நீங்க கூட உங்க வீட்டுல Children, you also in your house. எவ்வளவு வேலை இருக்கு. How much of work is there? பாருங்க கீழே துணி கீழே பொருட்கள் எல்லாம் விழுந்திருக்கும். There are things fallen on the அதை ground. எடுத்து வைக்கிறதுக்கு அதை எடுத்து வைக்கிறது யார்? அப்பால எடுத்து வைக்கணும் இல்ல அம்மா எடுத்து வைக்கணும். Maybe the father or the mother should take it and keep it. பிறகு வேற ஏதாவது அங்க இங்கே தொங்கிட்டு இருக்கும். There will be something hanging here and ஜன்னல் there. தூசியா இருக்கும். There will be dust on the பாத்திரங்கள் windows. தூசியா இருக்கும். There will be dirty அழுக்கு vessels. அங்க இங்கெல்லாம் அழுக்கு இருக்கும். There will be dirt here and there. எல்லா காப்ஸ் இருக்கும் அங்க. இவைகள் எல்லாம் எத்தனை வேலை இருக்கு. There are a lot of cobwebs on the wall. There's so much of work. ஆமா இந்த லைட்டை சும்மா கண்ட இடத்துல எல்லாம் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். Some other places there will be light glowing. அதை ஒருத்தர் போய் ஆஃப் பண்ணலாம். Someone can go and off those lights. எத்தனை காரியங்கள் செய்துகிட்டே இருக்கலாம் ஒரு நாளெல்லாம். There's so many things you can keep doing each and every day. வீட்டுக்குள்ள. Inside the ஆனால் house. சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டாள். She will not eat the bread of idleness. தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாளாம். She watches over the ways of her household. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அவ்வளோ வேலைகள் இருக்கிறது. There's so much of work inside அதுல the house. எவ்வளவு ஜாக்கிரதையாக ஒரு பெண் இருக்கிறாளோ அவ்வளவும் அங்க எக்கானமி அங்க செல்வம் தங்கும். How cautious a woman is, so much there is wealth and economy வெளியே போய் preserved there. வெளியே போய் சம்பாதிக்கலனா Even though she doesn't go out and earn. ஒரு முறை கூட எங்களுடைய நாட்களிலேயே வேலை செய்யக்கூடிய எங்க அப்பாவும் எனக்கு வேலை செய்யக்கூடிய மனைவி எனக்கு பெண்ணை கட்டி கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப முயற்சி செய்தார். In my days itself, my father tried to get me a woman who was working. அந்த நாட்களிலே அப்படி யோசித்தார் அவர். He was thinking like that in those days because we were in Bangalore. ஆனா எனக்கு ஆண்டவர் வீட்டுக்குரிய மனைவியை ஆண்டவர் கொடுத்தார். Because God gave me a wife who was in the house. ஒரு நாளும் என் மனைவி போய் சம்பாதிக்கலையே ஒரு நாளும் நான் நினைச்சது கிடையாது. I have not thought even a single day my wife has not gone out to earn. ஆனா என்னுடைய கூட உடன் நண்பர்களுடைய மனைவிகள் எல்லாம் வேலை செய்தாங்க பெல்ல. My friend's wife, they all worked in Bell. கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் வேலை செய்தாங்க. In good government jobs. ஆனா எனக்கு ஒரு நாள் கூட இப்படி வரல. It didn't come in my mind even a single day. அவங்க வீட்டுக்கு வெளியே போய் வேலை செய்து பணத்தை உள்ளே கொண்டு வருவதை காட்டிலும் Though they go out and get money from outside by working, சிக்கனமாக அந்த செல்வத்தை அந்த ஒழுக்கத்தை பராமரித்து அந்த ஆசீர்வாதத்தை என் மனைவி அந்த வீட்டுக்குள்ளவே கொண்டு வந்தார்கள். She brought so stringently, she brought the blessing by saving up everything. எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். She watches over the ways of her household. எப்படி நடக்குது எங்க வீடு? How my house is functioning? எந்த இடத்துல என்னுடைய பணம் ட்ரெயின் ஆகுது, எக்கானமி போயினுது. Where is my money being drained out? வேஸ்ட் ஆகுது. There is a lot of wastage. எத்தனை வேஸ்டேஜ் ஆகும் தெரியுங்களா நமக்குள்ள நம்ம ஜாக்கிரதையா இல்லனா. If you are not conscious, you know how much of wastage. எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகும். There will be தண்ணீர் வேஸ்ட் ஆகும். water wastage. சுத்தம் இல்லனா பிள்ளைகள் சிக்காவாங்க. If there is no cleanliness, children will become sick. அப்போ இத்தனையும் இதெல்லாம் நீங்க பராமரித்தாலே வெளியே போகாமல் வீட்டிலேயே உங்க புருஷனுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க.
You can be a blessing to your husband without even going ஒருவேளை outside. ஆண்டவர் உங்களுக்கு அதை அனுமதிச்சிருந்தா அவங்க தப்புகள் கிடையாது. நீங்க If போய் God வேலை has செய்யலாம். allowed you to go out and work, it's not அதனால wrong. வேலை வெளியே போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்டவர் உங்களை வைத்திருப்பாங்கன்னா சந்தோஷப்படுங்க. If God has kept you inside the house without going out, be happy. பாருங்க அந்த மாதிரி ஆண்களை கூட ஆண்டவர் அனுமதிக்கிறார். Even God allows men to be like that. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இப்ப வந்து அமெரிக்கா தேசத்துல இருக்கார். I know a brother who is in America now. நான் ஆண்டருக்குள்ள நடத்தின அந்த தம்பி. A brother who I had led into the Lord. அவங்க மனைவி வந்து ஒரு நல்ல 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 பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலையிலே அமர்ந்திருக்கிறாங்க. His wife is being seated in a very rich job where she can earn a lot. அவர் அமெரிக்கா தேசத்துக்கு போனதிலிருந்து From the day he went to America, 15 ஆண்டுகளுக்கு மேல ஆண்டவர் அவருக்கு வேலையை கொடுக்காம வீட்டிலேயே வச்சார். God kept him at home without giving him a job for more than 15 years. அதனால ரோல் சேஞ்ச் ஆவறதையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். God sometimes allows us a change of roles. அவன் மனைவி போய் அவள் சம்பாதிக்கிறாள். Women goes out and earns. ஆனா ஏன் தெரியுங்களா அப்படி ஆண்டவர் கொடுக்கல? You know why God did not give? அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க உடனே பிறந்துட்டாங்க. There were 2 girl children that were born. ஒருவேளை Maybe 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தா if both were working, அந்த பெண் பிள்ளைகளை பார்க்கக்கூடியவர்கள் யார்? who will take care of those girl children? அதனால ஆண்டவர் என்ன செய்தாரு? You know what God did? அந்த அம்மா வந்து அந்த தேசத்திற்கு பணிவிடை செய்யக்கூடிய வேலை அது. That person was working for the job, That was lady. serving to the nation. அதனால அது ரொம்ப முக்கியமான வேலை. It's a very important job. அதனால ஆண்டவர் அந்த வேலையை அந்த அம்மாவுக்கு கொடுத்து God gave her that job. இந்த தம்பிக்கு For this brother, ஆண்டவர் வந்து 15 வயசு அந்த பொண்ணுங்களை பார்த்துக்கிறதுக்கு கூடிய பொறுப்பை கொடுத்தார். God gave him the responsibility to take care of these 2 இந்த girls பெண்ணுங்களை of 15 years. பள்ளிக்கூடம் கொண்டு போறது, Take them to school, வீட்டுக்கு கொண்டு வர்றது, pick them back from school பிள்ளைகளுக்கு home. தகப்பனா பார்த்து அந்த அம்மா நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்னு மாறி 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 வேலை செய்யணும். She used to work for night and day shifts. அவங்க வந்து வேலை செய்து She used to work. ஆகாரத்தை சம்பாதித்தாங்க. She used to earn the food. பாருங்க அதுக்கு பின்னாக மறைமுகமாக எத்தனையோ வேலைகள் உண்டு. அதை ஆண்டவர் தன்னுடைய கணவன் செய்ய ஆண்டவர் அனுமதிச்சார். There are a lot of hidden tasks behind that which are God enabled her husband to do it. அதே போலதான் இப்படியும் அப்படிதான். This is how it works, this way and that way. அதனாலே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, பிறகு இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். we shall read another verse. நீதிமொழிகளின் புத்தகம் Proverbs chapter 20வது அதிகாரம் 20 13வது வசனம் verse 13. வாசிப்போமா? Shall we read? தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். Do not love sleep lest you come to poverty. தரித்திரம் வரணும்னா என்னது? தரித்திரமா வீடு தரித்திரம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? If your house is in poverty, what does it mean? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? God's word says what? தூக்கத்தை விரும்பாதே. Do not love sleep. ஒரு சில பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? Some women think like this. எனக்கு இது வேலை எங்க இருக்கு? What work do I have here? எவ்வளவு வேலை இருக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது. There's so much of work that you are unable to see. If there's no work, I sleep. வேலையில படுத்துக்கிறேன். I have no work, நான் so I உங்களுக்கு sleep. சொன்ன வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு. I told you there's a lot of work. 24 மணி நேரம் ஒரு பெண் வீட்ல வேலை செய்ய முடியும், அவ்வளவு வேலை இருக்கு. A woman can work for 24 hours in a house and there's so much of work. உங்களுக்கு தேவையான லிஸ்ட் போட்டு கொடுக்குறேன். If you want to know, I will வீட்டுக்குள்ளவே give 24 you. மணி நேரம் வேலை செய்யறதுக்கு. There's 24 hours work inside your house. என்ன பெண்கள் சிலர் அவங்களே ஏமாற்றிக் கொள்வது எல்லாம் எதுவுமே இல்லையே வேலை. Women sometimes cheat themselves. There's no work, I'll sleep. நீ தூங்கினால், தூக்கத்தை விரும்பினால், If you love sleep, உன் வீட்ல தரித்திரம் இருக்கும்ன்றது. there'll be poverty in your house. தரித்திரனாவாய். You'll become a man of poverty. கண் விழித்திரு, Open your eyes, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். and you will be satisfied with bread. சோ அப்ப நீ அலர்ட்டா இருந்தீனா, When you are alert, அந்த ஆகாரம் உனக்கு திருப்தி கொடுக்கும். that food will give you satisfaction. நீ தூங்கிட்டு சாப்பிட்டு இருந்தா, If you are eating food and அந்த sleeping, ஆகாரம் எங்க செரிக்கும்? where will the food digest? அந்த ஆகாரத்துல உனக்கு எங்க திருப்தி உண்டாகும்? Where will you get satisfaction in that food? அதனால So, ஆகாரம் திருப்தி உண்டாக வேண்டுமானால் if your food has to உழைக்க be வேண்டும், satisfied, you have to உழைக்க work. வேண்டும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, கடைசியில ஒரு வாசனத்தை வாசித்து நான் முடிக்க போறேன். the last, I would like to read a verse and finish. ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, God's word is given to us. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை. The word is given to God's children. ஆகையால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthew's 6வது அதிகாரம் 34வது வசனம். chapter 6 verse 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். Therefore do not worry about tomorrow, நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். for tomorrow will worry about its own அந்தந்த things. நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். Sufficient for the day is its own trouble.
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. இன்றைக்கு ஆண்டு கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டு திருப்தியாக இருப்போம். We shall be satisfied. Hallelujah. with what God gave us. Hallelujah. தெரிந்தவர்கள் என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீர் போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீர் போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா.
ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. இயேசப்பா, நீர்தான் எங்களுடைய சொத்து, நீர்தான் எங்களுடைய சொந்தம். எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர் நீர். எங்களை காண்கிற தேவன் நீர், எங்களை போஷிக்கிற தேவன் நீர், எங்களை நடத்துகிற தேவன் நீர், எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர், சுகத்தை கொடுக்கிற தேவன் நீர், கற்றுக் கொடுக்கிற தேவன் நீர், கண்டிக்கிற தேவன் நீர், எங்களோடு பேசுகிற தேவன் நீர். இந்த காலையில அப்பா, எங்களுடைய தொழுகையை நீர் ஏற்றுக்கொண்டீர். எங்களோடு, என்னோடும் என் அருமை மக்களோடு உம்முடைய வார்த்தையை கொண்டு இடைப்பட்டீர். உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம், உம்முடைய உண்மை, உம்முடைய சத்தியம் தொடர்ந்து உம்முடைய மக்களுடைய இருதயத்திலே துணித்துக் கொண்டே இருக்கட்டும். உம்மை சார்ந்து ஆண்டவரை வாழ செய்யும். எதிலெல்லாம் ஆண்டவரே தங்களை திருத்திக் கொள்ள வேண்டுமோ, இவைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க வேண்டுமோ, ஆண்டவரே எதிலெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமோ, மனம் திரும்பி நீர் கொடுக்கக்கூடிய உண்மையான ஆசீர்வாதத்தை மக்கள் பெற்று வாழ அடியேன் ஜெபிக்கிறேன். அப்பா, உமக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே நாங்கள் இந்த ஸ்தலத்திலே ஒன்றாக கூடி நாங்கள் தொழுது கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். உடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றாக ஒரு மனதோடு உம்மை தொழுது கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். வருகிற வாரத்தின் ஆராதனை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட உடைய வார்த்தை கடந்து போயிருக்கிறது. உடைய வார்த்தை எடுத்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் பயன்படுத்தும் சுவாமி. எல்லா நோயிலிருந்து எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு பணிவோடு ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த தேவாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம்